நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 46. அலைகளில் திரள்வது 4. அஸ்தினபுரியின் தென்கிழக்கில் அமைந்திருந்த இந்திர முற்றத்தில் மரப்பட்டைகளாலும் முடைந்த ஈச்சை ஓலைகளாலும் மூங்கில்களாலும் நீள்வட்டமான மாபெரும் பொது பேரவை அமைக்கப்பட்டிருந்தது. 1000 தூண்களினவை என்று அதை ஏவலர் சொன்னார்கள். செவ்வருக்கு பூசப்பட்ட 1008 பெரு மரத்தடிகள் ஆழ நிலை நிறுத்தப்பட்டு அவற்றை கால்களாக கொண்டு அந்த அவை கூடம் எழுப்பப்பட்டிருந்தது. 2 வாரை உயரத்தில் 12 மரப்படிகளுக்கு மேல் நிறந்த மரத்தாலான அடித்தள தரையின் மேல் 3 அடுக்கு மர உரி பரப்பப்பட்டு ஓசை அழிவு செய்யப்பட்டிருந்தது. அவைக்குள் தூண்கள் ஏதும் இல்லாமல் இருக்கும் பொருட்டு வட்ட விளிம்பில் நின்றிருந்த பெருந்தூண்களிலிருந்து கிளம்பி மையத்தில் குவிந்த மூங்கில் உத்தரங்களால் கூரை அமைக்கப்பட்டிருந்தது. கூரை மூங்கில்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டு இலை நரம்புகள் என பின்னி பரவியிருந்தன. மரத்தாலான வளைவு சட்டமும் செம்பட்டு திரைச்சீலையும் கொண்ட 108 வாயில்கள் கொண்டிருந்தது அவை. ஒவ்வொரு வாயிலும் ஒரு சிறு நுழைவு கூடத்தை நோக்கி திறந்தது. அக்கூடத்தின் இரு மருங்கிலும் அரசர்கள் அமர்ந்து காத்திருப்பதற்காக பீடங்கள் போடப்பட்ட சிற்றறைகள் இருந்தன. கூடத்தில் இருந்து படிகள் இறங்கி தேர்கள் அணையும் அரைவட்ட முற்றத்தை சென்றடைந்தன. 108 முற்றங்களில் இருந்தும் மண்மேல் பலகை பரப்பப்பட்ட 108 தேர் பாதைகள் கிளம்பி வளைந்து மைய பெருஞ்சாலையை சென்றடைந்தன. வருவதற்கும் போவதற்கும் வெவ்வேறு பாதைகள். அவை வழிகாட்டும் கொடிகளாலும் தோரண வளைவுகளாலும் அணி செய்யப்பட்டிருந்தன. சத்திரிய அரசர்கள் நகருக்குள் அமைந்த அரண்மனைகளிலும் வடக்கே புராண கங்கைக்குள் அமைந்த காந்தார நகரியின் புது மாளிகைகளிலும் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் நகரின் கிழக்கு கோட்டை முகப்பு முற்றத்திற்கு வந்து அங்கிருந்து பெருஞ்சாலையினூடாக தேர்களில் வந்து அவர்களுக்குரிய தேர் முற்றங்களில் இறங்கினர். ஒவ்வொரு அரசரும் முற்றத்திற்கு வந்து சேர்வதற்கு முன்னரே அவர்களின் கொடி அங்கிருந்த மூங்கில் கொடி கம்பங்களில் ஏறியது. அவர்களை வரவேற்று முரசுகள் ஆர்த்தன. காவல் மாடங்களில் எழுந்த கொம்பூதிகள் வரவேற்பொலி எழுப்பினர். ஒவ்வொரு அரசரும் தங்கள் படை துணையுடனும் அவை துணையுடனும் அகம்படியினருடனும் குலக்கொடி பறக்கும் தேர்களில் வந்திறங்கினர். கொடிகள் பறப்பதை நோக்கி முன்னரே வந்துவிட்டிருந்த அரசர்கள் எவர் என அறிந்தனர். அவர்களின் குலமுறைகளை கிளத்தி வாழ்த்தொலி எழுப்பும் பொருட்டு முதுசூதர்களால் தலைமை தாங்கப்பட்ட சூதர் குழுக்கள் முற்றங்களில் நின்றிருந்தனர். உடன் மங்கள தாளங்கள் ஏந்திய சேடியரும் இசைக்கலங்களுடன் சூதர்களும் நின்றனர். வாழ்த்தொலியும் இசையும் எழ கை தொழுதுபடி இறங்கிய அரசர்கள் முற்றத்து முகப்பில் காத்து நின்ற கௌரவர்களாலும் அமைச்சர்களாலும் படைத்தலைவர்களாலும் முறைப்படி வரவேற்கப்பட்டு சிற்றறைகளில் அமரச் செய்யப்பட்டனர். அவைக்குள் அவர்கள் தங்களுக்கான பீடங்களை நோக்கி செல்லும் வழியில் வேறு அரசர்கள் ஊடு செல்லவில்லை என்று உறுதி செய்த பின் அஸ்தினபுரியின் சிற்றமைச்சர்கள் அவர்களை வழிகாட்டி அழைத்து சென்றனர். ஒவ்வொரு அரசரும் முறைமைப்படி நிமித்திகர்களால் அவை நுழைவு அறிவிக்கப்பட்டு அவைக்குள் கொண்டு சென்று அமர வைக்கப்பட்டனர். இளஞ்சிவப்பு நிறமான பட்டு துணியால் மூடப்பட்டிருந்த பீடங்கள் சிறிய குழுக்களாக அமைந்திருந்தன. ஒவ்வொருவரின் வலப்பக்கம் அமைச்சர்களும் இடப்பக்கம் படைத்தலைவர்களும் நேர் பின்னால் அணுக்க சேவகர்களும் அமர்ந்திருக்கும்படி அமைக்கப்பட்டிருந்தது. அவர்களின் அரியணைக்கு பின் அவர்களின் கொடி பறந்து கொண்டிருந்தது. அரசர்கள் கூறுவதை பிறருக்கு ஏற்று கூவுவதற்காக கேட்டு சொல்லிகள் நிற்பதற்கான 12 சிறு மேடைகள் அவைக்குள் அமைக்கப்பட்டிருந்தன. ஏவலர்கள் நீருடனும் வாய்மணத்துடனும் அவர்களை அணுகும் பொருட்டு ஒவ்வொரு நிறைக்கு நடுவிலும் இடையளவு ஆழம் கொண்ட பாதைகள் அமைந்திருந்தன. அதனூடாக குனிந்த உடலுடன் எலிகள் என ஏவலர்கள் அவை முழுக்க உலவி கொண்டிருந்தனர். அரசர்கள் நுழையும் பெரு வாயில்களுக்கு அடியிலேயே விழிக்க எளிதில் தென்படாதபடி ஏவலர் நுழைந்து உள்ளே வந்து வெளியேறுவதற்கான சிறு வாயில்கள் அமைந்திருந்தன. அவை முற்றங்களுக்கு செல்லாமல் அவையின் தரைக்கு அடியில் நுழைந்து மண்ணுக்குள் அமைந்திருந்த கரவு பாதையினூடாக அடுமனைகளுக்கும் பொருளறைகளுக்கும் ஏவலர் கொட்டகைக்கும் சென்றன. அரசர்களுக்கான 9 விருந்து மாளிகைகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருந்தன. தொல்குடி சத்திரியர் பிறருடன் நிகராக உணவு அருந்துவதில்லை என்பதனால் அவர்களுக்கு 3 விருந்து மாளிகைகளும் அடுமனைகளும் தனியாக கிழக்கு வாயிலினூடாக செல்லும் பாதையின் அருகே இருந்தன.
யாதவருக்கும் பிறருக்கும் 2 விருந்து மாளிகைகள் தெற்கே அமைந்திருந்தன. சிறு குடி சத்திரியர்களுக்கான 4 விருந்து மாளிகைகள் வடக்கு சாலைகளின் அருகே அமைந்திருந்தன. அவற்றுக்கு பொருட்களை கொண்டு வரும் வண்டிகள் வந்து செல்வதற்கான சாலைகள் தனியாக அமைக்கப்பட்டிருந்தன. அங்கே அடுமனைக்குரிய அன்னக்கொடிகள் பறந்தன. அரசர்கள் ஒவ்வொருவரும் அங்கே நுழைந்த பின்னர்தான் அந்த அவை எத்தனை பெரியது என்று உணர்ந்தனர். அதில் ஒருவராக அமர்வது அவர்களை முதற்கணம் குன்றச் செய்தது. அணிகளும் ஆடைகளும் குலமுத்திரைகளும் பொருளற்று போயின என உணர்ந்து அமைதியாக அமர்ந்தனர். நீரில் மூழ்கி மறைவது போல் மூச்சு திணறி வெற்று சொல்லுரைத்து வெறுமனே நகைத்தனர். ஆனால் மெல்ல மெல்ல அவ்விரிவே தான் என உணர்ந்து எழுந்து அமர்ந்தனர். விழியோட்டி தாங்கள் அறிந்த ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு கை அசைத்தும் தலையாட்டியும் வணங்கினர். அவை பெருக பெருக அரசர்கள் உவகை கொண்டு தங்களை இழக்கலாயினர். தாங்கள் மையமென்று அமர்ந்திருக்கும் அவைகளில் எப்போதும் உடனிருக்கும் நோக்குணர்வால் அவர்கள் கட்டப்பட்டிருந்தனர். திரளில் ஒருவராவது என்பது அவர்கள் இளமைக்கு பின் எப்போதும் அறிந்திராதது. அது பெருகு நீரில் இறங்கி நீந்தி திளைப்பது போல் அவர்களுக்கு களிப்பூட்டியது. சொல்லெண்ணி பேச வேண்டியதில்லை. சீரான உடல் மொழி தேவையில்லை. ஆடையையும் அணியையும் திருத்தி கொண்டே இருக்க வேண்டியதும் இல்லை. பெருந்திரளில் ஒருவராயினும் அரசர்கள் அல்லாமல் ஆவதில்லை. அவர்களிடம் வந்த மாற்றங்கள் அகம்படியரையும் அமைச்சர்களையும் குழப்பின. பின்னர் அவர்களும் தெளிந்து புன்னகை கொண்டனர். அவை கூடத்தின் 216 சாளரங்களிலும் இளஞ்செந்நிற கலிங்கப்பட்டு திரைச்சேலைகள் காற்றில் துவண்டன. கூடையை கவிழ்த்தது போல் மூங்கில்கள் வளைந்து மேலேறி நடுவே இணைந்து அமைந்த கூரையிலிருந்து 100 பட்டுப்பெரு விசிறிகள் தொங்கி வெளியே இருந்து சகடங்களினூடாக வந்த கயிறுகளால் இழுத்து அசைக்கப்பட்டன. மாபெரும் பட்டாம்பூச்சி சிறகுகள் என அவை கூடியிருந்தவர்களின் மேல் அசைந்து கொண்டிருந்தன. அரசர்கள் வந்து அமரும் தோறும் அவை வண்ணம் மாறிக்கொண்டே இருந்தது. மணிமுடிகளாலும் கவசங்களாலும் பொன் வண்டுகள் வந்து செறிந்த இலை போல் மின்னத் தொடங்கியது. மன்னர்கள் அனைவரும் தங்கள் அரசணி கோலத்தில் வந்திருந்தனர். பொற்கவசம், பட்டு தலைப்பாகைகளில் அருமணிகள், சிலிர்த்தசைந்த வண்ண இறகுகள், ஒளிர்குண்டலங்கள், மணியாரங்கள், சரப்பொலிகள், தோல் செறிகள், வளைகள், கங்கணங்கள் பெருகி வெடி நிறையும் தோறும் அவை நகைத்தன்மையை இழந்து மீண்டும் வெறும் பொன்னென்று ஆகி அலை கொண்டன. படைத்தலைவர்கள் வெள்ளி கவசங்களும் தோல் காப்புகளும் அணிச்செதுக்கு உடைவாள்களும் கொண்டிருந்தனர். அமைச்சர்கள் வெண்ணிற தலைப்பாகையும் வெண்பட்டு மேலாடையும் அணிந்து முத்தாரமோ மணிமாலையோ கழுத்தில் இட்டிருந்தனர். சொற்கள் இணைந்து இணைந்து முழக்கம் என்றாகி மீட்டலென்று மருவி கார்வை என்று கூரை குவையில் நிறைந்தன. ஒவ்வொரு அரசரும் எவர் அருகே அமர வேண்டும், எவரெவரை சந்திக்க வேண்டும் என்பது அவையின் அமைப்பிலேயே முடிவு செய்யப்பட்டிருந்தது. கணிகரும் சகுனியும் கனகருடனும் 18 அமைச்சர்களுடனும் 108 சிற்று அமைச்சர்களுடனும் அமர்ந்து சத்திரிய அரசர்களின் பட்டியலை அமைத்து அவர்களை வெவ்வேறு குழுக்களாக பிரித்து அந்த அரங்கை அமைத்த கலிங்க சிற்பி சந்தீபருக்கு அளித்தனர். அவர் அதை 88 ஆண்டுகளுக்கு முன்னர் கலிங்க மன்னர் ஜோதிவர்மன் செய்த ராஜசோயத்திற்கு போடப்பட்ட பந்தலின் வடிவில் உரிய மாற்றங்களுடன் அமைத்தார். தொல்குடி சத்திரிய மன்னர்கள் கிழக்கு முகம் கொண்ட 24 வாயில்களினூடாக அவை நுழைந்தனர். சிறுகுடி சத்திரிய மன்னர்கள் வடக்கு நோக்கிய 24 வாயில்களில் வந்திறங்கினர். மலைநாட்டு சத்திரியர்களுக்கு தெற்கு நோக்கிய 24 வாயில்கள் அளிக்கப்பட்டிருந்தன. 12 வாயில்கள் யாதவர் உள்ளிட்ட பிறருக்கு ஒதுக்கப்பட்டன. மேற்கு நோக்கிய 12 வாயில்கள் அஸ்தினபுரியின் அரச குடியினருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. 4 தனி வாயில்களில் ஒன்று அரசருக்கும் பிரிதொன்று அரசிக்கும் என வகுக்கப்பட்டிருந்தது. 2 தனி வாயில்கள் அந்தனர் அவை புகும் பொருட்டு அளிக்கப்பட்டிருந்தன. கிழக்கு முதல் முற்றத்தில் நின்றிருந்த துர்முகனும் சிற்றமைச்சர் மனோதரரும் தேர்களில் வந்திறங்கிய சாரஸ்வத நாட்டரசர் உலூக்கரை வரவேற்று அழைத்து சென்று அமரச் செய்தனர். தனக்கு முன்னரே வந்திருந்த அரசர்களின் கொடிகளில் சௌவீர நாட்டரசருடையதும் இருப்பதை அவர் இறங்கியதுமே நோக்கினார். முகமன் உரைத்து தலை வணங்கிய துர்முகனிடம் இயல்பான குரலில், சௌவீரர் சத்ருஞ்சயர் இவ்வழியே சென்றார் என எண்ணுகிறேன். ஆம் அரசே, சற்று முன் அவை அமர்ந்தார் என்றான் துர்முகன்.
இந்த வழி தொல்குடி சத்திரியர்களுக்குரியதல்லவா என்றார் உலூகர். ஆம் அரசே, இங்குள்ள 24 வாயில்களும் முதன்மை சத்திரியர்கள் நுழைவதற்கானவை என்றான் துர்முகன். உலூகரின் அமைச்சர் சதஹஸ்தர், இளவரசே, தொன்மையான ஆரிய ஜனபதங்கள் 16 என அறிந்திருப்பீர்கள். அங்கம், ஆஸ்மகம், சேதி, அவந்தி, காந்தாரம், காசி, காம்போஜம், கோசலம், குரு, மகதம், மல்லம், மச்சம், பாஞ்சாலம், சூரசேனம், பிரிஜம், வத்சம். இவற்றிலிருந்து எழுந்தவை 56 சத்திரிய நாடுகள். முதல் 16 அமைந்த நாடுதான் 56 முதன்மை கொண்டது. அவற்றின் கொடி வழியில் எழுந்த நாடு 2ஆம் இடம் பெறுகிறது. பிற நாடுகளுக்கு 3ஆம் இடமே என நூல்கள் நெறி வகுக்கின்றன என்றார். துர்முகன் திகைக்க மனோதரர், ஆம் அமைச்சரே, அது சபாக்கிரம சங்கிரகம் நூலில் உள்ளது என்றார். கௌட சாரஸ்வதம் என்னும் நூலின்படி தொல்குடியாகிய காந்தாரத்தின் கொடி வழியினர் சாரஸ்வதர்களாகிய நாங்கள். சைந்தவர்களும் சைப்பியர்களும் கூர்ஜரர்களும் எங்கள் பங்காளிகள். இந்நிலையில் சௌவீரர் எங்கு வருகிறார்கள் என்றார் சதஹஸ்தர். அவர்கள் தொல்குடிகள் என்றார் மனோதரர். ஆம், அதில் மறுப்பில்லை. ஆனால் சத்திரிய முதற்குடிகளா என்பதே வினா. அசுரகுடிகளும் நிஷாத குடிகளும் கூடத்தான் தொல்குடிகள். வேதத்தில் குறிப்பிடப்படுதல் தவ முனிவராகிய பிரஜாபதியை கொண்டிருத்தல், அஸ்வமேதமும் ராஜசூயமும் இயற்றி மும்முடி சூடிய முன்னோரை கொண்டிருத்தல் என்னும் 3 தகுதிகளில் ஒன்றேனும் இல்லையே அவர்கள் முதற்குடி சத்திரியராவதெங்கனம் என்றார் சதஹஸ்தர். துர்முகன் அப்பொறுப்பை அப்படியே மனோதரரிடம் விட்டுவிட்டு பின்னால் சென்று நின்றான். உலூகர், நன்று, உங்களுக்கு பால்கீகர்கள் என்று உற்றவர்கள். மத்திரம் துணை வந்துவிட்டது. மலைக்குடிகளின் வில்திறன் போரில் தேவையாகிறது. ஆனால் அவையில் அவர்களின் இடத்தை மாற்றியமைக்க உங்களுக்கு உரிமை இல்லை. அதை செய்ய வேதத்திற்கே ஆணை உள்ளது என்றார். பின்னால் வந்து நின்ற ஜலகந்தன் துர்முகனிடம், விதேக மன்னர் அணுகி கொண்டிருக்கிறார் மூத்தவரே என்றான். அதை செவி கொண்டதுமே மனோதரர், மாமன்னர் நிமியின் குருதி வழி வந்தவரும் அரச முனிவர் ஜனகரின் வழி தோன்றலுமாகிய நிமி அவை புகவிருக்கிறார். சாரஸ்வதரே, தாங்களும் அவரும் இணைந்து அவை புகுவது சிறப்பாக அமையும் என்றார். உலூகர் முகம் மலர்ந்து, ஆம், தொல்புகழ் கொண்ட வைதேகருடன் அவை புகுவதற்கு சாரஸ்வதமே தகுதியானது என்றார். சற்று பொறுங்கள், அவரை அழைத்து வருகிறேன் என்று மனோதரர் வணங்கி வெளியேற துர்முகனும் ஜலகந்தனும் அவருடன் வெளியே விரைந்தனர். துர்முகன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கணக்கு. வைதேகர் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியவில்லையே. அவருக்கு ஜானகியின் பெயரே எந்த அவையிலும் முதலிடத்தை அளிக்கும். ஆகவே அவர் எந்த கணக்கும் நோக்காதவராகவே இருப்பார். வருக என்று கூறியபடி மனோதரர் முற்றம் நோக்கி சென்றார். செல்கையிலேயே பிரமதர், அப்ரமாதி, தீர்க்கரோமர், சுவீரியவான் ஆகியோருக்கு செய்தி செல்க. அவர்கள் மணந்த விதேக நாட்டு இளவரசியரும் உடனே இங்கு வர வேண்டும் என்றார். ஏவலன் ஒருவன் ஓடி சிறிய வாயிலின் ஊடாக அவை மண்டபத்தின் அடிப்பக்கத்திற்குள் நுழைந்து அங்குள்ள குறுக்கு வழியின் ஊடாக விரைந்தான். மேழிக்கொடி பறக்கும் விதேக நாட்டு தேர்கள் வந்து நிற்க அதிலிருந்து அரசர் நிமி இறங்கி கை கூப்பினார். வாழ்த்துறைகளும் இசைமங்கலமும் சூழ துர்முகனும் ஜலகந்தனும் மனோதரரும் அவரை வரவேற்றனர். அவர்கள் தாளம் ஒழியப்பட்டு முகமனுரைக்கப்பட்டு கூடத்திற்குள் செல்வதற்குள் விதேக நாட்டு இளவரசியரான துஷ்டி, வபு, சாந்தி, சித்தி ஆகியோர் தங்களை மணந்த கௌரவர்களான பிரமதன், அப்ரமாதி, தீர்க்கரோமன், சுவீரியவான் ஆகியோருடன் வந்தனர். அவர்கள் குறுக்கு வழியாக விரைந்து வந்தமையால் மூச்சு இறைத்து கொண்டிருந்தனர். அரசியர் தந்தையின் கால் தொட்டு வணங்கினர். கௌரவர்களும் வணங்கி வாழ்த்து பெற்றனர். மனோதரர் சிற்றறைக்குள் புகுந்து சாரஸ்வதராகிய உலூகரிடம், அரசே, தாங்களும் எழுந்து விதேக நாட்டரசருடன் இணைந்து அவை புக வேண்டும் என்றார். ஆம், அதற்காகவே காத்திருந்தேன் என்றபடி உலூகர் எழுந்து நிற்க ஏவலர் அவருடைய ஆடைகளை சீரமைத்தனர். அவர் கை கூப்பி வணங்கியபடி மெல்ல நடந்து வெளிவந்து கூடத்தில் மறுமைந்தரும் மகள்களும் சூழ இன்சொல் எடுத்து நின்றிருந்த நிமியை அணுகி கை கூப்பினார். அவரை கண்டதும் வைதேகர் 2 கைகளையும் விரித்து முகம் மலர கூவியபடி அருகணைந்து தழுவிக்கொண்டு,
என்னதவும் செய்தேன். தொல்புகழ் சாரஸ்வதரை அணுகி சந்திக்கும் நல்லூழ் அமைந்ததே. முகம் மலர்ந்து அமைச்சரை நோக்கி திரும்பிய உலூகர், ஆம், இது நன்னாள். சாரஸ்வதம் தன் இணை பெருமை கொண்ட விதேகத்தை தழுவிக் கொள்கிறது. மகிழ்க முன்னோர். மனோதரர், அவை புகழாம் அரசே. ஆம், செல்வோம் என்றார் நிமி. மனோதரர் பிரமதனிடம் திரும்பி அழைத்துச் செல்லும்படி கை காட்டினார். அவர்கள் இரு அரசர்களையும் பெருவாயிலினூடாக அவைக்குள் கொண்டு சென்றனர். மனோதரர் பெருமூச்சு விட்டு தளர்ந்து, ஒவ்வொன்றும் ஒரு போர்க்களம். துர்முகன், உண்மையில் இந்த 16 ஜனபதம் 56 நாடுகள் என்பவை எல்லாம் நன்கு வகுக்கப்பட்டவையா என்றான். அந்த 16லும் 56லும் அஸ்தினபுரி பெரும்பாலும் இருப்பதில்லை என்றார் மனோதரர். ஒவ்வொரு தொல்நூலும் ஒவ்வொரு முறையில் அதை வகுத்தளிக்கிறது. வேதம் வளர்ந்த காடுகள் ஒவ்வொன்றிலும் பிற நூலை சந்திக்காத நூல்கள் விளங்குகின்றன. அப்படியென்றால் நமது மரபு வழி என்ன என்றான் ஜலகந்தன். முதல் 16ல் ஒன்று குருநாடு. இன்று அது சிறுத்து ஒரு சிற்றூராக அஸ்தினபுரியின் வடமேற்கு எல்லையில் அமைந்துள்ளது. குருநாட்டை ஆண்ட யயாதியின் கொடி வழியினர் அஸ்தினபுரியின் அரசர்கள் என்பது பராசரரின் புராண மாளிகையின் ஊடாக நிறுவப்பட்டது. அவ்வகையில் அஸ்தினபுரியே குருநாடு எனப்படுகிறது என்றார் மனோதரர். இங்கே கொடி வழிகளையும் குலமரபையும் குறித்து ஒரு பூசல் எழும் என்றால் இங்கிருந்தே பெரும் போர் ஒன்று எழுந்து சத்திரிய குருதி பெருகத் தொடங்கும். சத்திரியர் அரக்கு முற்றி உலர்ந்து அனல் காத்து கிடக்கும் பெருங்காடு என்பார்கள். தெற்கு அவை வாயிலில் சித்திரன், உபசித்திரன், சித்ராங்கதன், சாரு சித்திரன் 4வரும் சிற்றமைச்சர்களுடன் நின்று யாதவ அரசர்களை வரவேற்றனர். போஜர்களும் குங்குரர்களும் அந்தகர்களும் விருஷ்ணிகளும் வந்திறங்கி முறைப்படி வரவேற்கப்பட்டனர். தங்களுக்கு தனி வாயில் என்பதும் அங்கே சிறுகுடி சத்திரியர்கள் கூட வரவில்லை என்பதும் சாலை திரும்பியதுமே அவர்களுக்கு தெரிய வந்திருந்தது. ஆகவே சிறிய முகச்சுளிப்புடன் தான் அவர்கள் அவை மாளிகையின் முற்றத்தை அடைந்தனர். ஆனால் அவர்களின் குலக்கொடிகள் பட்டு துணியில் எழுந்தமையும் பெருமுரசுகள் முழங்கியமையும் ஒளிரும் படைக்கலங்களுடன் வீரர்கள் வணங்கியமையும் அவர்களை முகம் மலரச் செய்தது. அவர்கள் இறங்கியதுமே கௌரவர் சென்று வணங்கி வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர். அவர்கள் மிகையான உடல் நிமிர்வும் எதையும் பொருட்படுத்தவில்லை என்னும் நடிப்பும் கொண்டவர்களாக மெல்ல தங்களுக்குள் பேசியபடி நடந்தனர். சிற்றறையில் காத்திருக்கையில் அளிக்கப்பட்ட இந்நீரை சுட்டு விரல் அசைத்து மறுத்தனர். முகத்தை சற்றே தூக்கி பாதி வழிகளை மூடி கழுத்தை இறுக்கி நிமிர் உறுதியை காட்டிக்கொண்டனர். ஆனால் முறைமைகள் குறித்த ஐயம் அவர்களுக்கு இருந்தது. எனவே ஒருவரை ஒருவர் ஓரக்கண்ணால் அடிக்கடி நோக்கி கொண்டனர். அது அவர்களின் தயக்கத்தை வெளிக்காட்டி அனைத்தையும் பொருந்தா நடிப்பென்றாக்கியது. போஜர்குடியின் கொம்பு குறி பொறித்த தேரில் கிருதவர்மன் வந்து இறங்கினான். போஜர்குடியின் தலைவர் ஹிருதீகரின் மைந்தர் உத்தர யாதவ நிலத்தின் அரசர் கிருதவர்மர் வருகை என்று நிமித்திகர் அறிவிக்க கௌரவர்களாகிய நந்தன், உபநந்தன் இருவரும் அவனை எதிரேற்று அழைத்து சென்றனர். அவனை கண்டதும் எழுந்து வணங்க வேண்டுமா என ஐயுற்ற பிற யாதவர் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் அரை கண்ணால் நோக்கி அமர்ந்திருந்தனர். ஆனால் நந்தனும் உபநந்தனும் இரு பக்கமும் தொடர அவன் அறைக்குள் நுழைந்ததுமே அறியாமல் எழுந்து நின்று தலை வணங்கினர். சித்திரனானையிட சிற்றமைச்சர் பர்வதர் யாதவர்களை அவர்களுக்கான அவை இருக்கைகளுக்கு அழைத்து சென்றார். அமைச்சர் பிரமோதர் கையில் நீட்டோலையுடன் உடல் குலுங்க கீழ் வழியினூடாக மேலெழுந்து மூச்சிழைத்தபடி, எங்கே மனோதரர்? மனோதரர் எங்கு சென்றார்? பூர்ணநாபன் கிழக்கு முற்றத்தில் நின்று இருக்கிறார் அமைச்சரே என்ற பின் அவைக்குள் சென்றான். பிரமோதர் கிழக்கு முற்றத்திற்கு சென்ற போது வத்ச நாட்டு அரசர் உதயனர் வந்திறங்கி கொண்டிருந்தார். மனோதரரும் துர்முகனும் அவரை வரவேற்று அவைக்கு கொண்டு சென்றனர். மனோதரர் பிரமோதரை பார்த்து விட்டார். அவைக்குள் உதயனர் சென்றதும் திரும்பி பிரமோதரின் அருகே வந்தார். இது நம் தரப்புக்கு வந்துள்ள அரசர்களின் பெயர் நிறை. இன்னமும் பலர் அணையக்கூடும். சிறுகுடி சத்திரிய அரசர்களில் சிலர் உளமுறுதி கொள்ளாதவர்களாகவே உள்ளனர் என்கிறார் கணிகர் என்றார் பிரமோதர் பெயரை நீட்டியபடி. இதிலுள்ளவர்களில் அனைவரும் வந்து அவை அமைந்து விட்டனரா என்று உறுதி செய்த பின்னர் கணிகரை சென்று சந்திக்க வேண்டும். மனோதரர், இங்கு வருபவர்களை அழைத்து அமரச் செய்யவே எனக்கு பொழுதில்லை. அதை நான் அறியேன். என்னிடம் பிற வேலைகள் அளிக்கப்பட்டுள்ளன.
எவரேனும் ஒற்றரிடம் பொறுப்பை அழியுங்கள் என்ற பின் பிரமோதர் திரும்பி ஓடினார். மனோதரர் பெயர் நிறைய படித்தார். அவந்தியர், கோசலர், காம்போஜர், திரிகர்த்தர், மாலவர், சால்வர், சைந்தவர், சௌவீரர் என பெரிய அரசுகளின் பெயர்கள் முதலில் விழியில் நின்றன. மீண்டும் ஒரு முறை படித்த போதுதான் ஆந்திரர், ஆபிசாரர், அம்பஸ்தர், அஸ்வாடகர், அஜனேயர், ஆரிவேகர், கர்ணப்பிரவர்ணர், கிதவர், குந்தலர், கசுத்ரகர், காசர், கோவாசனர், சிச்சிலர், சீனர், சுச்சுபர், துஷாரர், துண்டிகேரர், தார்விகர், தசமேயர், நாராயர், பஞ்சநதர், பல்லவர், பாணிபத்ரகர், பாரதகர், புலிந்தர், பிரஸ்தலர், மாகிஷ்மதர், முண்டர், மேகலர், லலிதர், வங்கர், வனாயர், வசாதியர், வடாதனர், விக்ரமர், வெகுஞ்சர், வேணிகர், சூரர், சுரசேனர், சமஸ்தானர், சிங்களர், சுரஸ்திரர், ஹம்சமார்கர் போன்ற சிறுகுடி சத்திரியர்களின் பெயர்கள் வெளியில் நின்றன. அதை என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. தத்தளித்து கொண்டிருந்த போது சித்திரகுண்டலன் ஓடி வந்து, துஷார மன்னர் வீரசேனர் என்றான். ஆம், முந்தி சென்று வரவேற்க வேண்டும் என்றார் மனோதரர். ஆனால் என்று சித்திரகுண்டலன் தயங்கினான். சொல்க என்றார் மனோதரர். அமைச்சரே, அவர் தன் நண்பர் காருஷ நாட்டு அரசர் க்ஷேமதூர்த்தியையும் அழைத்து வருகிறார். அவர் சிறுகுடி சத்திரியர். அவருக்குரிய முற்றமோ வாயிலோ அல்ல இது. மனோதரர் அறியாமல் தலையில் கை வைத்த பின், நன்று, ஒன்று செய்க. இங்கே நுழைவு கூடத்திலோ அறையிலோ இருக்கும் அரசர்கள் அனைவரையும் அவைக்கு கொண்டு செல்க. அவர்களின் அகம்படியினரும் இங்கே இருக்கக்கூடாது என்றார். ஆம், அவ்வாறே என்றான் சித்திரகுண்டலன். மனோதரர் முற்றம் நோக்கி ஓடியபடியே தன்னுடன் வந்த காவலர் தலைவனிடம், வாழ்த்தில் காருஷ நாட்டரசரின் பெயர் முதல் முறை மட்டும் ஓங்கி ஒலிக்கட்டும். அவர் மண்ணில் கால் வைக்கும் தருணத்தில், அவர் முகம் மலர்ந்த பின்னர் துஷாரரின் பெயர் சொல்லி மட்டும் வாழ்த்துரைத்தால் போதும். எவர் செவியிலும் விழாமல் அவரை அவைக்கு கொண்டு செல்க. செல்லும் வழியிலேயே இருவரையும் இயல்பாக பிரித்து விடலாம் என்றார். தன் கையில் இருந்த ஓலையை அப்போதுதான் உணர்ந்து அதை அருகே நின்றிருந்த காவலனிடம் நீட்டி, இது உன்னிடம் இருக்கட்டும் என்றபடி முன்னால் சென்றார். கூடத்தில் இருந்தவர்களுக்கு ஆணையிட்டு விட்டு அவருடன் ஓடி வந்தபடி சித்திரகுண்டலன், அவர்களை எப்படி பிரிப்பது என்றான். காருஷரின் தோழராகிய அரசர் ஒருவரை கொண்டு அவரை மகிழ்வுடன் அணைக்கச் செய்து அழைத்து சென்று விடலாம். அனைத்துக்கும் வழி என ஒன்று எங்கோ இருக்கும் என்றார் மனோதரர். அவை முற்றத்தில் சென்று நின்ற போது அவர் உடல் களைத்திருந்தார். ஒரு கணம் கண்ணுக்குள் இருள் நுழைவதைப் போல் தோன்றியது. உடல் வியர்த்து நெஞ்சு படபடத்தது. பின்னர் விழித்து கொண்டு அருகே நின்ற ஏவலனிடம், சற்று நீர் கொணர்க என்றார். அவன் ஆணை என விலகி விரைய அதற்குள் துஷார நாட்டு தேர்கள் முற்றத்தை வந்தடைந்தன. மனோதரர், சித்திரகுண்டலனும் துர்முகனும் இருபுறமும் நின்றிருக்க முகமன் உரைத்து வீரசேனரை வரவேற்றார். தொடர்ந்து வந்து நின்ற காருஷ நாட்டு தேரிலிருந்து இறங்கிய க்ஷேமதூர்த்தியை நோக்கி அவர்கள் செல்ல சற்று பிந்தியது. அவர் பெயர் ஒலிக்கும் வாழ்த்துரைகள் எழுந்தாலும் க்ஷேமதூர்த்தியின் முகம் சுருங்கியது. சித்திரகுண்டலனுடன் வீரசேனரை அனுப்பிவிட்டு மனோதரர் க்ஷேமதூர்த்தியை அணுகி தலை வணங்கி முகமன் உரைத்தார். தொண்டையிலிருந்து ஓசையே எழவில்லை. உடல் நீர் நீர் என தவித்தது. அத்தருணத்தை கடக்க முடியுமா என்றே உள்ள மையம் கொண்டது. க்ஷேமதூர்த்தி மறுமுகமன் உரைக்காமல், இது முதன்மை சத்திரிய அரசர்களுக்குரிய வாயில்தானே என்றார். ஆம் அரசே என்றார் மனோதரர். அப்படி என்றால் இங்கே எப்படி சாரஸ்வதரின் கொடி பறக்கிறது என்றார் க்ஷேமமூர்த்தி. மனோதரரின் உள்ளம் ஒரு கணம் சொல்லின்றி நிலைத்தது. மறுகணம் அவரை அறியாமல் புன்னகை எழுந்தது. அதை அடக்கி கொண்டு முகமனை மீண்டும் ஒரு முறை உரைத்து, தங்களுக்காக தொல்குடி சத்திரியர் 7 காத்திருக்கிறார்கள் அரசே. சற்று முன் விதேக அரசர் நிமி தங்களை பற்றி கேட்டார் என்றார். முகம் மலர மேசையை நீவியபடி, ஆம், நாங்கள் பழைய நண்பர்கள். எங்களுக்கிடையே ஒரு வகையில் குருதியுறவும் உண்டு என்றபடி க்ஷேமதூர்த்தி முன்னால் நடந்தார். குருதிச்சாரல் 46வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.